திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மாட்டுப்பண்ணை உரிமையாளர் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகதீசன் வழங்கிக்கலாம். ஜெகதீசன், வணக்கம். தற்பொழுது அவர் மீட்கப்பட்டு விட்டாரா? இது தொடர்பான விசாரணை எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் காங்கேயம் பொன்னி நகர் பகுதியில் வசித்துக் கொண்டு அங்கு மாட்டுப்பண்ணையும் நடத்தி வருகிறார். இன்று அதிகாலையில் 2 கார்களில் 5 பேர் கொண்ட கும்பல் பிரகாஷிடம் கத்தியை காட்டி மிரட்டி கடத்திச் சென்றதாக பிரகாஷின் மனைவி சிவசங்கரி உடனடியாக காங்கேயம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அவர் 2 கார்களில் உள்ள கார்களின் வாகன எண் வைத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் காங்கேயம் காவல்துறையினர் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு தகவல் கொடுத்தனர். தாராபுரம் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது நிற்காமல் காரை துரத்தி சென்ற போது உடுமலை சிக்னலில் நின்று கொண்டிருந்த காரை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அந்த காரில் கத்தியை காட்டி மிரட்டி கடத்தி வந்த பிரகாஷ் என்பவர் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது பிரகாஷின் சொந்த ஊர் தென்காசி என்பதும் தென்காசி பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து கொண்டு காங்கேயம் பகுதியில் மாட்டுப்பண்ணை வைத்திருந்ததும் தெரிய வந்தது. பிரகாஷ் வாங்கிய 50 லட்சம் ரூபாய் கடன் தொகைக்காக அவரை கடத்தியது தெரிய வந்தது. அவர் 8 லட்சம் ரூபாய் செலுத்தாத காரணத்தால் 2 கார்களில் வந்த கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி கடத்தி சென்றது தெரிய வந்தது. விவரங்களுக்கு நன்றி ஜெகதீசன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.